किया तू। வணக்கம் ஜிலேபீஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் கிருஷாந்திகருப்பையா. இன்றைக்கி தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் கிருஷாந்திகருப்பையா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நைட் மெயில் ட்ரெயின் கண்டி ஸ்டேஷனை நோக்கி போகிறதோட இன்றைக்கான இந்த வீடியோ விடிய காலையில் 2:50 ஆரம்பமாகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விடிய காலையில் அதுவும் 2:50 ஏன் இந்த வீடியோன்னு யோசிச்சிருப்பீங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, இலங்கை மக்களின் ட்ரெண்டிங்கான தலையெழுத்து இது. விடிய காலைன்னு சொல்கிறத விட பேய் உலாத்துற நேரம். இப்படி யாருமே இல்லாத ரோட்டில் நானும் அண்ணாவும் கேஸ் வாங்க போகிறோம். இதுவரைக்குமே முறையான கேஸ் வழங்கல் நடவடிக்கை ஆரம்பமாகலை. ஏற்கனவே கேஸ் மண்ணெண்ணெய் வாங்க எவ்வளோ சிரமப்படுறோம் அப்படின்றத நிறைய வீடியோஸில் காட்டியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு ஐகார்டில் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க்கும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வழமையாக கேஸ் வாங்குகிற இடம் இல்லாமல் வேறொரு இடத்துக்கு தான் வந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்றத பற்றி நான் பிறகு சொல்கிறேன். எங்களுக்கு முதல்ல எவ்வளோ பேர் வரிசையில் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். நாங்கள் இப்போது 25வது இடத்துல இருக்கோம். ஸோ பார்க்கலாம் கேஸ் கிடைக்குமா இல்லையான்னு. இன்றைக்கி எந்த டைமில் கேஸ் கிடைக்கும்னு தெரியாது. ஸோ தூங்காமல் எவ்வளோ நேரம் நிற்க போகிறோம். அதனால குக் வித் கோமாளி ஃபைனல் எபிசோட் பார்க்கலாம்னு கொஞ்சம் நேரம் பார்த்து வச்சுருந்தேன். டிஃபரன்ஸ் இருந்தாலுமே அவ்வளோ ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு ஒரு பிரதர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸா ஒருத்தர் விட்டு கேஸ் வாங்க போகணும்னு நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஸோ அதனால் ஃபோன் பார்க்க முடியல, கண் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆக்களாக கேஸ் கிட்ட அப்படியே சூரியன் வர மட்டும் உட்கார்ந்துருக்க வேண்டியது தான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:43 ஆகுது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் கேஸ் வாங்க வேறொரு இடத்துக்கு வந்திருக்கோம். காரணம் என்னன்னு சொல்கிறேன்னு. வழமையாக நாங்கள் கேஸ் வாங்குகிற பெட்ரோல் ஷெட்டில் திருட்டு கும்பல் அதிகமாகிட்டாங்க. இப்போ 1 மாதத்துக்கு மேலே க்யூவில் போய் நிற்கிறோம். கேஸ் வராதுன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. திரும்ப பார்த்தா அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு மட்டும் கேஸ் கொடுக்குறாங்க. பெட்ரோல் ஷெட்டில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களே செட்காரங்களோட சேர்ந்து கூட்டுக்களவாணி வேலை பார்க்குறாங்க. போலீஸே டோக்கன் எல்லாத்தையுமே பதுக்குறாங்க. கேட்டால் அடிக்க வராங்க. சரி வேறு இடத்துக்கு சரி பார்ப்போம்னு தான் இப்போ இந்த இடத்துக்கு கேஸ் வாங்க வந்திருக்கோம். பார்க்கலாம் இன்னைக்கு சரி ஏதாவது நல்லது நடக்குதான்ட்டுன்னு. டைம் இப்போ காலையில் 6:34 ஆகுது. நகரப்புறங்களில் மாட்டு வண்டி பார்க்குறதே அபூர்வம். நான் சின்ன வயசில் மாட்டு வண்டி பார்த்ததுக்கு இப்போ தான் நேரில் பார்க்குறேன். இப்போ நகரப்புறங்கள்லையும் விறகடுப்புக்கு மாற்றமடைய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் விறகுகளை சுமந்த இந்த மாட்டு வண்டி விறகு விற்பனைக்காக போகுது. கொழும்புல மட்டும்தான் கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் விநியோகம் பண்ணுறாங்க. மற்ற நகரங்கள் எல்லாமே கேஸ் கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே கூட கரண்ட் பில்லை காட்டி தான் கேஸ் வாங்கணும். கேஸ் கொடுக்குறப்போ சொல்கிறேன், அது வரைக்கும் நீ வீட்டில் போய் இருன்னு சொல்லி அண்ணன் என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு. ஸோ ஒரு 8 மணியை போல் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா அம்மா இட்லிக்கு அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அம்மா கூட பேசிகிட்டு இருந்துட்டு டீ குடிச்சு முடிக்கும் போதே எனக்கு தூக்கம் வந்துருச்சு. ஸோ கண்ணை சொல்லட்ட ஆரம்பிச்சிருச்சு. எப்படியும் தூங்கி தான் ஆகணும் அப்படின்னு யோசிக்கும் போதே வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டை பார்க்குறீங்களா? ஸோ வந்திருக்கக்கூடிய கெஸ்ட் இவர் தான். யானை இருக்குது. ஸோ இப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னா பெரகர சீசன் ஆரம்பமாகிருச்சு. நான் இருக்கக்கூடிய கண்டி நகரத்தில் தான் புத்தருடைய புனிதப்பல் இருக்கக்கூடிய புனித ஸ்தலமான ஸ்ரீ தலதா மாளிகை இருக்குது. கண்டி ஒரு புனித நகரம். இந்த பெரகர சீசன் பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த யானை கொண்டு வரப்பட்டிருக்குது. நீளமான தந்தங்களை கொண்ட யானைகளின் படை தான் இந்த பெரகரையில் கலந்து கொள்ளும். ஸோ கண்டி நகரை பொறுத்த மட்டும் பெரகரை அப்படின்னாலே அவ்வளோ விசேஷமாக தான் இருக்கும். இது பௌத்த மதத்தின் அடையாளமாகவே இருந்தாலுமே கண்டியில் யாருமே அப்படி பார்க்குறதில்ல. 10 நாளைக்கு திருவிழாவாக நகரமே அலங்கரிக்கப்பட்டு அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். பெரகரைக்காக யானைகள் கொண்டு வரப்படும். அந்த வகையில் இந்த யானையும் நடை வழியாக கொண்டு வரப்பட்டு இருக்குது. இப்போ இந்த யானையை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வண்டியில் ஏற்றி அப்படியே ஸ்ரீ தலதா மாளிகைக்கு கொண்டு போக தான் போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த யானை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ ஏற்றிட்டாங்க. எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்த விட்டு கொண்டு போயிடுவாங்க. ஸோ யானையை கொண்டு போனதும் நான் தூங்கிட்டேன். ஸோ தூங்கி எழும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கேஸ் வாங்க போன அண்ணா திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு கேஸ் கொடுக்க மாட்டோம், அதாவது கேஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ அவரும் வீட்டுக்கு வந்தோன்னா நாங்களும் சரின்னு லஞ்ச் சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டோம். ஸோ இன்றைக்கி அம்மா லஞ்சுக்கு என்ன செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சோறு இருக்குது, அதோட நோக்கல் கறி இருக்குது, தக்காளி கீரை சுண்டல், வெண்டைக்காய் பிரட்டல், அதோட அம்பரலங்காய் சட்னி, இது எல்லாமே இன்றைக்கான லஞ்ச் மெனுவில் இருக்குது. ஸோ
லஞ்ச் மெனு சாப்பிட்டு முடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா திடீர்னு கால் வந்துச்சு, திரும்ப கேஸ் கொடுக்குறாங்க, அதாவது கேஸ் லாரி வந்திருக்குது, கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ எல்லா வேலையும் விட்டுட்டு அப்படியே திரும்பவும் அறக்க பறக்க அப்படியே ஓடி போய் கேஸ் வாங்குறதுக்கு போயிட்டோம். ஸோ ஏன்னா அவங்க முதல்ல சொன்னது வந்து கேஸ் வராது அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. ஸோ இப்படி தான் டெய்லியுமே நடந்துக்கிட்டு இருக்கும். கேஸ் வராதுன்னுவாங்க, நம்ம திரும்ப போகக்குள்ளே அப்புறம் கேஸ் கொடுக்குறோம் அப்படின்வாங்க, இல்லைன்னுவாங்க, இருக்குதுன்னுவாங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு நிலைமையில தான் ரொம்ப காலமாகவே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோலேயே சொல்லியிருப்பேன், 25வது இடத்துல இருந்தோம்னு சொல்லி விடிய காலையில் 2:50க்கு போய் லைனில் நின்று கடைசியில் நாங்கள் கேஸ் வாங்குறதுக்கு வந்து இருந்த இடம் பார்த்திங்கன்னா 85வது இடத்துல நின்றோம். ஏன்னா இப்படி வந்துட்டு போனதுனால, ஏன்னா கேஸ் வராதுன்னு சொன்னதுனால தான் நாங்கள் வீட்டுக்கு திரும்ப வந்தோம். அதுவும் ரொம்ப நேரம் நின்றுட்டு தான் வந்து அண்ணா வீட்டுக்கு வந்திருந்தார். ஸோ திரும்ப கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னோன்னா அறக்க பறக்க ஓடி போனால் 85வது இடத்துல நின்று தான் கேஸ் வாங்க வேண்டி இருந்துச்சு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா 100 கேஸ் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 100 கேஸில் வந்து 85வது இடத்துல இருந்து கேஸ் வாங்கினதே பெரிய விஷயம் ஆகிருச்சு. ஒரு வழியாக கேஸை வாங்கியாச்சு. ஈவினிங் ஒரு 5:30 மணி ஆகும்போதே அம்மா டின்னர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து உங்களுக்கு ரெசிபி வீடியோ தான் வரப்போகுது. தேங்காய் சட்னி தான் அம்மா செய்ய போகிறாங்க. தாச்சியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் பெருஞ்சீரகம் அப்புறம் மிளகு போட்டு லைட்டாக பொரிய விடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூடவே காரத்துக்கு ஏற்ற அளவு ஒரு 6-7 பச்சை மிளகாவை பொடிசாக வெட்டி சேர்த்துக்கணும். அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பல்லு பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் திருவி நல்லா அதோடு சேர்த்து பச்சை மணம் போகும் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். ஸோ அம்மா வந்து இந்த சைடில் தேங்காவை வதக்கி எடுக்கும் போதே நான் டீ போடுறதுக்கு தண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ளே அம்மா சட்னிக்கு தேவையான தேங்காயை வந்து ஃபுல்லாகவே வறுத்துட்டாங்க. இப்போ அதை மிக்சியில் போட்டு அப்படியே ஆற விட்டுடலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டு தோட்டத்தில் பறித்த புதினா அப்புறம் கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரம்புட்டான் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இலங்கையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பழம். இது வந்து ஒரு சீசனுக்கு மட்டும்தான் நமக்கு சாப்பிட கிடைக்கும். ஸோ அதுவும் வந்து அப்பா வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அதை அப்படியே கழுவி வந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஆற வச்சுருந்த தேங்காய்க்குள்ள வந்து தேவையான அளவு உப்பு அப்புறம் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி அப்புறம் அதோட புதினா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ அம்மா வந்து இன்னொரு சைடில் வந்து அரைச்சிக்கிட்டு இருக்கும் போதே நான் டீ ஊற்றுறதுக்கு எல்லா வேலையுமே பார்த்துட்டேன். ஸோ டீக்கு சாயமெல்லாம் போட்டு வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கரண்ட் போயிடும். அதனால தான் அவசரமாக அம்மா வந்து இப்போ செய்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த டைமுக்கு கரண்ட் போகும் அப்படின்னு நமக்கு கணக்காக சொல்ல முடியாது. அதனால தான். ஸோ சட்னி வந்து ஃபுல்லாக அரைச்சாச்சு. ஸோ இது அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கணக்காக பார்த்தீங்கன்னா பாத்திரத்துக்கு எடுத்து வச்சு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிக்கக்குள்ளே கணக்காக ஒரு 6-10 மாதிரி கரண்ட் போயிடுச்சு. ஸோ இப்போ கரண்ட் போணுச்சுன்னா இப்படியும் 1 ஹவரோ இல்லைனா 2 ஹவர் கழித்து தான் வந்து திரும்ப கரண்ட் வரும். அது வரைக்குமே கரண்ட் வராது. ஸோ இந்த சைடில் வந்து நான் டீ ஊற்றுறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்திங்கன்னா கடுமையான மழையுடனான காலநிலை தான் நிலவிக்கிட்டு இருக்குது. இப்போ கூட கடுமையான காற்று மழை எப்படி சீறிட்டு பெய்யுதுன்னு பாருங்கள். ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து வாகனமெல்லாம் வரிசையில் நிற்கிது பெட்ரோலுக்காக. இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு பெட்ரோல் கிடைக்காது, இப்படியே நின்றுக்கிட்டு இருக்க வேண்டியதான் விடிய. ஸோ அதே நேரம் இன்னொரு சைடு நான் வந்து டீ எல்லாம் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். ஸோ அம்மாவுக்கும் அண்ணாவுக்கும் வந்து டீ பிளேன் டீ எல்லாம் ஊற்றி கையில் கொடுத்துட்டு அப்படியே நானும் குடிக்க ஆரம்பிக்கும் போதே அப்பா வேலை விட்டு வந்துட்டார். ஸோ அவருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் எல்லாருமே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா போன கரண்ட் எத்தனை மணிக்கு வரும்னு தெரியாது. கணக்காக ஒரு 7:40 ஆகும்போது கரண்ட் வந்துருச்சு. ஸோ திரும்பவும் வந்து டின்னர் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சட்னியை அம்மா தாளிக்க போகிறாங்க. தாச்சியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் உளுந்து கடுகு போட்டு பொரிய விடணும். கடுகு உளுந்தும் பொரிஞ்சதும் வெட்டி வச்ச வெங்காயம் அதோட கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு பக்கம் அம்மா சட்னியை தாளிக்கிறதுக்கு இது எல்லாத்தையுமே போட்டு வதக்குற நேரம் இன்னொரு பக்கம் சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான எல்லாம் போட்டு பருப்பை கொதிக்க விட்டுட்டாங்க. ஸோ பருப்பும் வந்து தகன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்குது இன்னொரு சைடில். அதோடு பார்த்திங்கன்னா அண்ணா வந்து மண்ணெண்ணெய் அடுப்பு பற்ற வச்சுட்டாரு. ஏன்னா இன்றைக்கி மண்ணெண்ணெய் அடுப்பில் தான் வந்து இட்லி சுட போகிறோம். ஸோ மண்ணெண்ணெய் அடுப்பு அப்படியே பற்ற வச்சுட்டு இட்லி குப்பரையில் தண்ணியும் பிடிச்சி ஓரமாக போட்டு வச்சுட்டாங்க. ஸோ சட்னிக்கான தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. அது சட்னியோடு போட்டு அம்மா கிளறி வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் தாய்ச்சி வச்சு அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சீரகம் அதோட சோம்பு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அதோட வெட்டி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதோடு பார்த்தீங்கன்னா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு அதை நம்மளுடைய சாம்பார்லேயும் வந்து அம்மா அதை சேர்த்துக்கிட்டாங்க.
இட்லி கொப்பரையில் போட்டிருந்த தண்ணி கொதிச்சிருச்சு. அம்மா இட்லி ஊற்றுறதுக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரம் பலாப்பழம் கிடச்சிச்சு. நைட் சாப்பிட்றதுக்கு ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் பார்த்திங்கன்னா வேஷ்டி துணி போட்டு தான் இட்லி ஊற்றுவோம். தண்ணி கொதிச்சிருச்சு. இட்லி தட்டில் அம்மா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை ஊற்றி இட்லி கொப்பரையில் வச்சுட்டாங்க. எப்போவுமே ஒரு தட்டு இட்லி ஊற்றி வச்சு மூடி வச்சிடணுமாம். அதுக்கு பிறகு தான் அடுத்த தட்டில் இட்லி ஊற்றி வைக்கணுமா. அப்போ தான் இட்லி அடிப்பக்கமாக, அதாவது இட்லி தட்டில் அடிப்பக்கம் மாவு ஒட்டாமல் இருக்கும்னு அம்மா சொன்னாங்க. சாம்பார் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிருச்சு. ஸோ லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிட வேண்டியது தான். ஸோ நான் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு அம்மா அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு ஊற்றி வச்சுட்டாங்க. ஸோ இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஸோ இட்லி வெந்துருச்சு. ஸோ சூடாக இருக்கக்கூடிய இட்லி தட்டை அப்படியே எடுத்துகிட்டு நல்லா தண்ணி தெளிச்சுட்டு இட்லியை பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ என்றைக்குமே நல்லா தண்ணி தெளிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் துணியில் ஒட்டாமல் இட்லி அழகாக பூ போல் நமக்கு பிரித்து எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இட்லி, சட்னி, சாம்பாரெல்லாம் கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நாங்களும் அடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா எப்பயும் இட்லி சூடாக இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன். ஸோ அம்மா எனக்கு கொதிக்க இட்லி எடுத்து பிளேட்டில் போட்டாங்க. ஸோ அதை அப்படியே நான் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போதே அப்பா எனக்கு ஒரு இட்லி தா அப்படின்னாரு. ஸோ அவருக்கும் ஒரு இட்லி அப்படியே நான் கொடுத்துட்டு ஸோ அப்படியே கொதிக்க இருக்கக்கூடிய சாம்பாரையும் ஊற்றி அப்படியே சட்னியையும் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். ஸோ இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. கிருஷாந்தி கருப்பையா அஃபிஷியல் அப்படின்ற ஐடியில் தான் நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நிறைய அப்டேட் நான் அதில் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே நான் சந்திக்க வர்றேன். மறக்காமல் கிருஷாந்தி கருப்பையா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ கீழேயும் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் தெரிவிப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நமக்கு சோறு அதுதானே எல்லாம்.